வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சத்யாவின் கைனட்டி ஹோண்டாவில் ஷேர்லியும் சத்யாவும் கிளம்பினர். காஃபி ஹவுஸ், ஐஸ்கிரீம் பார்லர், பார்க் என்று சுற்றினார்கள். காயல் கரையில் பார்க்கில் காற்று வாங்கியபடி உட்கார்ந்திருந்த போது ஷேர்லி சொன்னாள், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உன் மனசுல யாராவது இருக்காங்களோன்னு. 100க்கு 100 நீ நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒருத்தர். நீ எப்படிப்பட்ட நடுக்கடல்ல அகப்பட்டாலும் உன்னை காப்பாத்தி கொண்டு வரக்கூடிய ஒருத்தர். உன்னை சொந்த உயிரை விட அதிகமா நேசிக்கக்கூடிய ஒருத்தர். சத்யா அவளை ஊன்றி பார்த்தாள். ஏன் உனக்கு இப்படி தோணுது? எங்கே இருந்து பிடிச்ச இந்த கண்டுபிடிப்ப? இன்னொரு மூலையில கை நீட்டி பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா எந்த ஒரு ட்ரபீஸ்காரரும் பிடியில இருந்து கையை நழுவ விட மாட்டாங்களே. ஆஹா, கிரேட்! நீ மகா கெட்டிக்காரிதான். இந்த கண்டுபிடிப்புக்காகவே உனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். அப்படியே உன் மூளைய உப்பு போட்டு காய வைக்கணும். இந்த கிண்டல் எல்லாம் வேணாம். நான் சொன்னது நிஜமா இல்லையா? அப்படி யாருமே உன் மனசுல இல்லையா? ஏன் மனசுல? ஆமாம் இருக்கு. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஷேர்லியின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. திருட்டு பெண்ணே, யார் அவர்? அது ரகசியம். ரகசியம்னு தெரியுது, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. சத்யா பெருமூச்சு விட்டாள். ஷேர்லியின் ஆவல் அதிகரித்தது. சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு, யாருன்னு? சிம்பன்சி. ஆமா, குரங்கு. மனுஷ குரங்கேதான். காற்று பிடுங்கப்பட்ட பலூன் மாதிரியானாள் ஷேர்லி. மௌனமாக அமர்ந்திருக்கும் அவளை பார்த்து சத்யா வாய்விட்டு சிரித்தாள். பிறகு அவள் நுனி மூக்கை திருகியபடி சொன்னாள், அடியே அசடு, உனக்கு தெரியாத எந்த ரகசியம் இருக்கு என்கிட்ட? கடைசியில் ஷேர்லியும் அந்த சிரிப்பில் கலந்தாள். நகரின் மாலை நேர போக்குவரத்து நெரிசலின் ஊடாக ஹாஸ்டலுக்கு திரும்பும் போது ஷேர்லி சொன்னாள், ரொம்ப தாகமா இருக்கு. ஆளுக்கு ஒரு பீர் அடிக்கலாமா? பீரா? எங்கிருந்து? பார்ல தான். வேற எங்க? உனக்கு அந்த பழக்கமும் இருக்கா? பீருங்கிறது போதை பொருளே இல்லடா கண்ணா. தாகம் தணிக்கிற ஒரு பானம், அவ்வளவுதான். நீ குடிச்சிருக்கியா? குடிக்காம? கடவுளே, நான் இவ்வளவு மோசமான ஒருத்தியோட குடியிருக்கனே. எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் விளை நிலமான ஒருத்தி கூட. சி போடி. ஈஸ்டருக்கும் கிறிஸ்துமஸுக்கும் எங்க அண்ணனுங்க வாங்கி கொண்டு வந்து ரகசியமா அலமாரியில வைப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து அப்பப்ப ருசி பார்ப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்களுக்கு சந்தேகமே வராதா? எடுக்கிற அளவுக்கு தண்ணிய ஊத்தி வச்சிடுவேன். வித்தார கள்ளிதான் போ. சரி, பீரை பத்தி சொல்லு. பார்ல போய் சாப்பிடலாமா, இல்ல பாட்டில வாங்கிட்டு போய் ஹாஸ்டல் ரூம்ல சாப்பிடலாமா? எனக்கு எதுவும் வேணாம் தாயே. ஆளை விடு. வீட்டுக்கு தெரிஞ்சா வெட்டி போட்டுடுவாங்க. நகர நெரிசலில் சத்யாவின் கைனட்டி ஹோண்டா எந்தவித பரபரப்பும் இல்லாமல் நிதானமாக நகர்ந்தது. இரவு நேரம். சத்யா மஸ்கிட்டோ மேட்டை ஹீட்டரில் போட்டு பிளக்கில் செருகினாள். ஜன்னல்களை மூடினாள். ஜன்னலை திறந்துவிடு சத்யா. என்னமா புழுங்குது? கொஞ்சம் காத்தாவது வரட்டும். புழுக்கத்து கூட என்னால தாங்கிக்க முடியும், கொசுக்கடிய தாங்க முடியாது தாயே. சத்யா படுக்கையில் சரிந்தாள். விளக்கை அணைத்தாள். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத இருட்டு. அமைதி சற்று நேரத்தை கீழடக்கியது. தூங்கிட்டிய சத்யா? ஷேர்லி கேட்டாள். இல்ல. என்னத்த நினைச்சிட்டு இருக்க? செவ்வாய் கிரகத்துல மனுஷங்க இருக்காங்களான்னு. நீ? ஷேர்லி பதில் சொல்லவில்லை. மறுபடியும் அமைதி. வினாடிகள் கடந்தன. ஷேர்லி மெதுவான குரலில் பேசினாள். உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்க. ராத்திரியில இருட்டுல இப்படி தனியா படுத்திருக்கும் போது உனக்கு எதுவுமே தோணாதா சத்யா? தனிமை, வருத்தம், குற்ற உணர்ச்சி, பச்சாதாபம், இப்படி எதுவுமே? நாம இதுவரையில வாழ்ந்த வாழ்க்கை, என்னென்னவோ சம்பவங்கள், கவலைகள், சந்தோஷங்கள், இப்படியெல்லாம் நான் ஒவ்வொன்னையும் நினைச்சு பார்த்தா அழுகையா வரும். நீ ஒரு தடவை உன் கடந்த காலத்தை திரும்பி பார். நீ நடந்த வழிகளை,
உன்னோட ஆத்மாவை. எனக்கு ஆத்மாவே இல்ல ஷேர்லி. அது தெரியாதா உனக்கு? நான் ஆத்மா இல்லாமல் பிறந்தவள். உன்கிட்ட என்ன சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. நின்னு போயிட்ட உன் கல்யாணத்தை பத்தி நினைச்சேன். இப்பவும் அந்த நினப்பு என்ன ஆட்டி அலக்கழிச்சிட்டு இருக்கு. நீ சம்மதம் இல்லைன்னு சொன்ன அந்த மனுஷர், அதனால அவமானம் அடைஞ்ச உன்னோட அப்பா, சித்தி, அண்ணனுங்க, சொந்தக்காரங்க கூட்டம், அவங்களோட எதிர்பார்ப்பு, அதுக்காக செஞ்ச முன்னேற்பாடுகள், இவ்வளவுக்கு அப்புறமும் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருக்க உன்னால எப்படி முடியுது? உன்னை நேசிக்கிற, உன்னோட நல்ல எதிர்காலத்தை விரும்புற, இப்படி எத்தனை பேரை நீ மனசால காயப்படுத்தி இருக்கிற? நேசம். இளக்காரமான வார்த்தை ஒன்று இருட்டுக்குள் தெரித்து விழுந்தது. சில வினாடிகளின் அமைதிக்கு பின்னர் ஒரு பெருமூச்சு. என் வீட்டை பத்தி நீ என்ன நினைச்சிருக்க? அது அன்பு நிறைஞ்ச கோயில் எல்லாம் கிடையாது. அங்க யாரும் யார் மேலையும் அன்பு செலுத்தி நான் பார்த்ததே இல்லை. ரப்பர் மரங்களையும், வாடகை தர பட்டணத்து கட்டிடங்களையும், பேங்க் பேலன்ஸையும், ரியல் எஸ்டேட் பிசினஸையும் தான் அவங்க நேசிக்கிறாங்க. ரப்பருக்கு விலை அதிகமாகும் போதும், விற்கிற நிலத்துல லாபம் அதிகமா கிடைக்கும் போதும் அவங்க அளவுக்கு மீறி சந்தோஷப்படுவாங்க. நான் என் அம்மா முகத்தை பார்த்த ஞாபகமே இல்லைன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்க. கட்டளை போடவும் கட்டி ஆளவும் 4 அண்ணனுங்க. சித்தியின் கையில இருக்கிற ரிமோட் கண்ட்ரோலா செயல்படுற அப்பா. அவங்களோட பெரிய பெரிய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நடுவுல நான் கவனிக்கப்படாத ஒரு அற்ப உயிர். அங்க பெரிய பெரிய விவாதங்களும் முக்கியமான பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் நடக்கும்போது நான் ஏதாவது ஒரு அறையில ஜன்னல் ஓரத்துல மழை பெய்கிற சத்தத்தை கேட்டபடி வேடிக்கை பார்த்துட்டு நிற்ப. இல்லைன்னா காத்தடிக்கிறத கவனிச்சபடி தனியா நின்னுட்டு இருப்ப. எதுக்குமே நேரம் இல்லாத அண்ணனுங்க காலையில ஜீப்ல கிளம்புவாங்க. ராத்திரியில எந்த நேரத்திலையும் ஜீப்பை நிறுத்திட்டு இறங்கி வருவாங்க. அப்புறம் சொத்து கணக்க சொல்லி சண்டை நடக்கும். நீ ஒரு வாரம் எங்க வீட்டுல வந்து தங்கணும் ஷேர்லி. அப்ப தெரியும் எங்க அண்ணனுங்க ஆளுக்கு ஒரு கத்திய கையில எடுத்துக்கிட்டு எப்படி ஒருத்தர் வெட்டிக்காம இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுவ. அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிற மோசடி, திருட்டு, ஏமாத்து வேலை, சுரண்டல், அதை சுட்டி காட்டி நடத்துற சண்டை, இதையெல்லாம் பார்த்தா நீ நடுங்கிடுவ. நான் எத்தனையோ வருஷமா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன்களோட சம்சாரங்க, அதுதான் அண்ணிங்களை பத்தி கேட்கவே வேணாம். பொறாம, குத்தி காட்டி பேசுறது, போட்டு கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள்ல தேர்ந்தவங்க. ஒரு பங்கு விதைச்சு 100 பங்கா அறுவடை பண்ண தெரிஞ்சவங்க. இதையெல்லாம் சீதனமாவே எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சவங்க. சத்யா சற்று நேரம் பேச்சை நிறுத்தினாள். அமைதியான ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்தாள். ஏற்கனவே பாகம் பிரிச்சுக்கிட்ட சொத்துகளோட பேர்லையும் அடிக்கடி சண்டை நடக்கும். ஒருத்தருக்கு அதிகமாயிடுச்சு, ஒருத்தருக்கு குறைஞ்சிடுச்சு, இன்னொருத்தரை ஏமாத்திட்டாங்க, ஒருத்தருக்கு மட்டும் அதிகமா சலுகை காட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொன்றும் காரணமா இருக்கும். இதுக்கெல்லாம் நடுவுல இந்த சின்ன உயிரை பத்தி கவலைப்படவும் கவனிக்கவும் யார் இருக்காங்க? எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னால சாக போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேர்ல இருந்த சொத்துக்களை என் பேருக்கு உயில் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணினாங்க. அதனால 18 வயசு ஆனதுல இருந்து எனக்கு ரகசியமா கல்யாண ஏற்பாடுகள் செய்யறாங்க. என்ன கல்யாணம் செஞ்சு அனுப்பிட்டு அவங்களோட பொறுப்பை இறக்கி வச்சுட்டா அதுக்கு பிறகுதான் என்கிட்ட இருக்கிற சொத்துக்களை அவங்க பங்கு போட்டுக்க முடியும். ஏற்கனவே பாகம் பிரிச்சதுல இருக்கிற குறைகளை எல்லாம் இதுல சரி செஞ்சுடலாம்னு அப்பா சொல்லி இருக்கார். ஹாஸ்டல்ல இருந்து நான் எப்பவாவது வீட்டுக்கு போகும்போது எப்பம்மா வந்தேன்னு ஒரு குசல விசாரிப்பு, எப்ப கிளம்புவேன்னு அர்த்தமில்லாத ஒரு கேள்வி. எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவே அவ்வளவுதான். ஷேர்லி இரக்கத்துடன் அவளை பார்த்தாள். சத்யா பெருமூச்செறிந்தாள். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஆஹா என்ன ஒரு அருமையான குடும்பம்னு தோணும். முரட்டுத்தனமான 4 அண்ணன்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி, எவ்வளவு பணம், சொத்துக்கள், என்ன ஒரு சுகமான வாழ்க்கை. நான் ஏன் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறுகள்ல வீட்டுக்கு போகாம இங்கேயே சுத்தி சுத்தி வரேன்னு இப்ப உனக்கு புரிஞ்சுதா? அங்க போனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அவள் குரல் மிகவும் சன்னமாக ஒலித்தது. ஷேர்லி சற்று நேரம் அப்படியே அசையாமல் படுத்திருந்தாள்.
நெடு நேரத்துக்கு பிறகு சாரி என்றாள். ஷேர்லி எழுந்து கொண்டதை சத்யா உணர்ந்தாள். தோளில் அவளது ஸ்பரிசம், கன்னத்தில் ஒரு முத்தம். ரியலி ஐ எம் வெரி சாரிடா. சத்யா மூச்சை அடக்கினாள். ஷேர்லி அவளது படுக்கையில் படுத்தாள். மறுநாள் மாலை நேரத்தில் ஹாஸ்டல் வராந்தாவில் உட்கார்ந்து சத்யா எதையோ வாசிக்கும்போது மேட்ரன் அவளிடம் வந்தார். சத்யாவை தேடி ஒருவர் வந்திருப்பதாக தெரிவித்தார். சத்யா ஷேர்லியை பார்த்தாள். போய் பார் என்று சைகை செய்தாள் ஷேர்லி. மேட்ரனின் முகம் கருமை அடைந்ததால் வந்திருப்பவர் யாரோ ஓர் ஆண்தான் என்று சத்யாவுக்கு புரிந்தது. அவள் வரவேற்பு அறைக்குள் நுழைந்தாள். அங்கு பொறுமையற்றவராக உலாவியவரை பார்த்ததும் அவள் துணுக்குற்றாள். போபி சக்கரியா மனசம்மத சடங்கின் போது தேவாலயத்தில் சத்யாவால் ஒதுக்கி தள்ளப்பட்ட இளைஞன். யாரோ சட்டென்று பிடித்து நிறுத்தியது போல் நின்றாள் சத்யா. ஒரு பதற்றம். போபி சக்கரியா அவளை கண் இமைக்காமல் பார்த்தான். சட்டென்று ஓர் அசைவற்ற தன்மை அவனையும் பீடித்தது. ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு மென்மையற்ற சாதாரண குரலில் கேட்டான். என்ன அடையாளம் தெரியுதா? என்ன தேடி வந்த நபர் நானேதான். சத்யா நிம்மதி இழந்தாள். கொஞ்ச நேர அமைதிக்கு பிறகு சற்று கோபமான அவன் கண்களை பார்த்தபடியே கேட்டாள். எதுக்காக வந்திருக்கீங்க? பழி வாங்கவா? போபியின் கண்கள் சிறிதாகின. அதுக்காக வந்திருந்தா பயம் கிடையாது எனக்கு என்றவள் நாற்காலியை சுட்டி காட்டினாள். உட்காருங்க. அவன் உட்கார்ந்ததும் அவனுக்கு நேர் எதிரில் இருந்த மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தாள். மேற்கொண்டு என்ன பேசுவது, எப்படி தொடங்குவது என்று புரியாமல் இருவரும் தவித்தனர். முன்புறம் இருந்த நீண்ட வராந்தா வழியாக பெண்கள் கூட்டம் ஒன்று கடந்து போனது. அவர்களில் சிலர் பார்வையாளர்கள் அரைப்பக்கம் கவனிக்கவும் தவறவில்லை. எர்ணாகுளம் வரைக்கும் போக வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. இவ்வளவு தூரம் வந்துட்டமே, உங்களையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சேன். என்ன மறுதளிச்ச ஆளாச்சே. சற்று கோபம் கலந்தது போல் ஒலித்தது போபியின் குரல். சத்யா நகம் கடிக்கத் தொடங்கினாள். வெளியே விசையாக அடித்த காற்று ஏராளமான சருகுகளை மாறிக்கொண்டு வந்து வராந்தா பக்கம் போட்டது. தூசியை கிளப்பியபடி தூண் போன்ற சுழற்காற்று ஒன்று முன்புறத்தை கடந்தது. ஒருவேளை சத்யாவுக்கு ஞாபகம் இருக்காது. நாம ஹைஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்கோம். சத்யா பியூசி படிக்கும்போது ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். அன்னைக்கு என் மனசுல ஒரு ஆசை இருந்தது. அதாவது, நான் கல்யாணம் பண்ற நாள் வரும்போது சத்யா கல்யாணம் ஆகாம இருந்தா சத்யாவையே கல்யாணம் பண்றதுன்னு. டீனேஜ் ஆசைன்னு சொல்வாங்களே, அப்படியும் வச்சுக்கலாம். போபி பேசினான். வருஷங்கள் எத்தனையோ போயிடுச்சு. படிப்பு முடிஞ்ச வேலையும் கிடைச்சிடுச்சு. கல்யாணம் பண்ணணுங்கிற நிலை வந்ததும் பழைய ஞாபகம் வந்தது. நான் தான் இந்த விஷயத்துல முயற்சி எடுத்தேன். பெண் பார்க்க வந்ததும் கல்யாணம் நிச்சயம் பண்ணினதும் கூட என்னோட யோசனைப்படிதான். எனக்கு தெரியும். அவள் மென்மையான குரலில் பதில் அளித்தாள். இதுல சத்யாவுக்கு தெரியாத விஷயமும் இருக்கு. அது அவமானத்தின் வேதனை, இதய காயம். என்னை பிடிக்கலைன்னு சொல்ல சர்ச்சில் மனசம்மதம் வரைக்கும் சத்யா காத்திருக்க வேணாம். இத சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கவே வேண்டாம். நான் சத்யாவுக்கு விரோதமா எந்த தப்பும் செய்யலைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். பிடிக்கலைன்னு நீங்க என்கிட்ட சொல்லவும் இல்லை. என்னோட இந்த நிலைமையில என்ன தவிர யாரா இருந்தாலும் சத்யாவை இந்த உலகத்துல மானத்தோட வாழ விடமாட்டாங்க. நீங்க என்ன பழி வாங்கலாம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி பழி வாங்குறது? எப்படி வேணும்னாலும் அடிக்கலாம், கொல்லலாம், நாசப்படுத்தலாம். அப்படின்னா குற்ற உணர்வு இருக்குன்னு தானே அர்த்தம்? அது கொஞ்சம் கூட கிடையாது. உண்மையை சொல்றனே, உங்களை எனக்கு பிடிக்கலேனும் சொல்லல. சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் நான் கல்யாணத்துக்கு தயாராகவே வந்தேன். தென் why did you humiliate me brutally? என்னவோ எனக்கு அப்ப அப்படி தோணுச்சு. அதுக்கு விளக்கம் எதுவும் சொல்ல முடியாது. அது குரூரம்னு தெரியலையா? மேபி. அதையும் மறுக்கல. எதுக்காக? உங்களை நான் ஒரு பேர் ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்க. யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு மீ ஃபார் எவர். எப்படி காப்பாத்தி இருக்க? என்ன மாதிரி லைஃபுக்கு ஒரு ஃப்ரேம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை நரகமாக்குறதுல இருந்து மேன்மையான ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ற அளவுக்கு பொருத்தமான பெண் இல்லை நான்.
எதனால? நான் ஒரு எக்ஸென்ட்ரிக். போபி சற்று நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு சிகரெட் பாக்கெட்டையும் தீப்பெட்டியையும் எடுத்தான். இங்க சிகரெட் பத்த வைக்கலாமா? தெரியல, நாங்க பத்த வைக்கிறதில்ல. போபி கோபம் கலைந்து சிரித்தான். மறுபடியும் அவற்றை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். சரி, இதையாவது சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்குத்தான் வந்தேன். போபி எழுந்தான். வரட்டுமா? அப்புறம் சந்திப்போம். வேண்டாம், இனி நாம சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட வேண்டாம். 2 எட்டு எடுத்து வைத்தவன் திரும்பி நின்றான். ஏற்கனவே பழி வாங்குறத பத்தி நான் பேசுனது ஞாபகம் இருக்கா? அது என் மனசுல இருக்கு. ஆனா அது எந்த வடிவத்துல வெளிப்படும்னு இப்ப என்னால சொல்ல முடியல. ஓகே, குட் லக். வெல்கம், see you. போபி அங்கிருந்து கிளம்பினான். வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் ஏறி அவனே ஓட்டி செல்வதை பார்த்தவாறு சத்யா நின்றாள். ஷேர்லி குளித்துவிட்டு அறைக்குள் நுழையும் போது உள்ளே எதையெல்லாமோ கீழே தள்ளிவிடும் சத்தம், கூடவே ஏதேதோ முணுமுணுப்புகள். திகைப்புடன் அவள் அறைக்குள் நுழைந்தாள். தரையிலும் மெத்தை மீதும் புத்தகங்களும் வார இதழ்களும் வீசி எறியப்பட்டிருந்தன. டேபிள் லேம்ப் கவிழ்ந்து கிடந்தது. அவற்றின் நடுவே கோபம் நிறைந்த முகத்துடன் புலம்பிக் கொண்டிருந்தாள் சத்யா. பிறகு நகர்ந்து டேபிளின் அருகே வந்தவள் விசையுடன் அதை திறந்து அதற்குள் இருந்ததையெல்லாம் எடுத்து வெளியே வீசி எறிந்தாள். சத்யா, ஷேர்லி திகைப்புடன் அழைத்தாள். என்ன இதெல்லாம்? உனக்கு என்னாச்சு? நீ என்ன தேடுற? சத்யா சட்டென்று முகத்தை திருப்பினாள். முன்புறம் விழுந்து கிடந்த தலைமுடி விசையுடன் பின்புறம் பறந்து விழுந்தது. சிவந்து குழம்பிய கண்கள். நாசமா போன பேனா, இந்த ரூமுக்குள்ள அதை தேடாத இடம் கிடையாது என்றவாறே முக்கால் வாசி திறந்த மேஜை டிராயரை காலால் எட்டி உதைத்து மூடினாள். பொறுமை, உன்னோட எந்த பேனா காணாம போச்சுங்கிற? சிவப்பு பேனா. அவள் உதடுகள் நடுங்கின. டேபிளின் கீழே சிதறி கிடந்த புத்தகங்களின் நடுவில் இருந்து சிவப்பு நிற பேனாவை தேடி எடுத்த ஷேர்லி சத்யாவின் முன் நீட்டினாள். சத்யா அதை அவளிடமிருந்து அவசரமாக பிடுங்கினாள். கடுமையான கோபத்துடன் பேனாவை முறைத்தாள். பின்பு அதன் மூடியை திறந்து நிப்பு பகுதியை டேபிளின் மீது கண்ணா பின்னாவென்று குத்தினாள். அப்படியும் கோபம் அடங்காதவளாக அதை 2ஆக உடைத்து தரையில் எறிந்தாள். சத்யா என்று அழைத்தபடி ஷேர்லி அவள் கையை பிடித்தாள். ரிலாக்ஸ், ப்ளீஸ் ரிலாக்ஸ். அவளை பிடித்து மெதுவாக படுக்கையில் உட்கார வைத்தாள். சத்யா முன்னோக்கி சாய்ந்து முழங்கால்களில் முழங்கைகளை ஊன்றி உள்ளங்கைகளால் முகத்தை மூடி ஓடி களைத்த நாய் போல மூச்சிறைத்தாள். முன்புறமாக முடி விழுந்து அவள் முகத்தை மூடியது. பி ரிலாக்ஸ். சத்யாவின் தலையை வருடியபடி ஷேர்லி மென்மையான குரலில் கூறினாள். உண்மையில் பேனா காணாமல் போனது அல்ல பிரச்சனை என்பது ஷேர்லிக்கு விளங்கியது. இது மாதிரி எத்தனையோ சீரல்களை அவள் ஏற்கனவே பார்த்திருக்கிறாள். அறிமுகம் இல்லாதவர்கள் பார்த்தால் மிரள்வார்கள். வினாடி நேரத்தில் எதிர்பாராமல் சட்டென்று நிகழும் இந்த உணர்வு மாற்றங்களை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. பைத்தியம் பிடித்தாற்போல் பற்களையும் நகங்களையும் பயன்படுத்தி தாக்குவாள். வாசலில் காலடி யோசைகள். பக்கத்து அறைக்காரிகள் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தனர். என்ன இங்க? ஷைபி கேட்டாள். ஒண்ணுமில்ல என்று ஷேர்லி கதவை மூடினாள். சத்யா அந்த நிலையிலேயே வெகுநேரம் இருந்தாள். அதற்குள் ஷேர்லி அறைக்குள் இறைந்து கிடந்தவற்றை எடுத்து ஒழுங்காக அடுக்கினாள். சுக்கல் சுக்கலாக கிழித்த காகிதங்களை எடுத்து குப்பை கூடையில் போட்டாள். இரவு சாப்பாட்டுக்காக மெஸ்ஸுக்கு போக வேண்டிய நேரம். சத்யா. ஷேர்லி மெதுவான குரலில் அவளை தட்டி எழுப்பினாள். சாப்பிட வேணாமா? சீக்கிரம் கிளம்பு. எனக்கு வேண்டாம். அப்பா அம்மாவிடம் கோபித்து கொண்டு கதவுக்கு பின்னால் ஒளியும் குழந்தையின் நடவடிக்கை போலிருந்தது அது. வற்புறுத்துவதில் அர்த்தமில்லை என்பது தெரியும். ஷேர்லி தனியாக புறப்பட்டாள். அவள் திரும்பி வந்தபோதும் சத்யா அப்படியே படுத்திருந்தாள். அவள் மிகவும் சோர்ந்திருப்பது போல் தோன்றியது. அவள் அருகில் அமர்ந்த ஷேர்லி சத்யாவின் தோள்களில் லேசாக தட்டினாள். உன்னை பார்க்க வந்திருந்தது யார்? ஷேர்லி மென்மையான குரலில் கேட்டாள். சத்யா அவளை திரும்பி பார்த்தாள். போபி சக்கரியா என்ன கல்யாணம் செய்திருக்க வேண்டியவர். ஷேர்லியிடம் திகைப்பும் வியப்பும் ஒரு சேர தென்பட்டன.
உன்கிட்ட என்ன சொன்னார்? என் கூட படிச்சவர் என்ன விரும்புறாராம். என் மேல இருக்கிற ஆசையால தான் அவராகவே கல்யாணத்துக்கான முயற்சிகள் செஞ்சாராம். இப்படியெல்லாம் சொன்னார். அவ்வளவுதானா? நான் ரொம்பவும் குரூரமா நடந்துட்டேனாம். அவருக்கு பதிலா அவரோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இதையெல்லாம் தாங்கியிருக்க மாட்டாங்களாம். அதுக்கு நீ என்ன சொன்ன? என்னத்த சொல்ல? உன்னால எப்படி அவரை நேரிட முடிஞ்சது? அவரை பார்த்தபோது உனக்கு எதுவுமே தோணலையா? குன்றி போன உணர்ச்சி, சோர்வு, பயம் இப்படி எதுவுமே இல்லை என்பதற்கு அடையாளமாக சத்யா தலையாட்டினாள். பயங்கரம்பா. உன் நிலைமையில நான் இருந்தா அப்படியே உருகி வழிஞ்சு போயிருப்ப. சரி, அப்புறம் எப்படி பிரிஞ்சீங்க? ஷேர்லி அவளையே பார்த்தாள். நான் அவருக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் இல்லையா ஷேர்லி? உண்மையில அது குரூரம் தானே? ஆமா, அப்படித்தான் எனக்கும் தோணுது. உலகத்துல யாரும் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா? நான் தான் முதல் தடவையா இப்படி. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவர் என்ன பார்க்க வந்திருக்க கூடாது. அதனால என்ன பிரயோஜனம்? பழி வாங்கறதா இருந்தா அதை செஞ்சுட்டு போறது தானே. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க என்ன மாதிரி அலங்கோலம் நடந்திருக்கு? அதகலம்னா இதுதான் அதகலம். சிரித்தவாறே ஷேர்லி சொன்னாள். அது நான் தேடி பார்த்தபோது பேனாவை காணோம். ஆமாமா, உண்மைதான் என்று ஷேர்லி குறும்பு சிரிப்புடன் சத்யாவை பார்த்து தலையாட்டினாள். திடும்னு ஒரு டிப்ரெஷன். எனக்கே தெரியல நான் என்ன செஞ்சேன்னு. செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது இப்படியெல்லாம் காத்துல பறந்துடுமா என்ன? ஷேர்லி அனுதாபத்துடன் சத்யாவின் தலைமுடியை வருடினாள். நான் ஒன்னு சொன்னா கோபிச்சுக்க மாட்டியே? நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோபம் வராது. சொல்லு. நாம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனா என்ன? சத்யாவின் முகம் வெளிரியது. அவள் குரல் மிகவும் பலவீனமாக ஒலித்தது. நீ என்ன ஒரு பைத்தியக்காரியாவா பாக்குற? நெவர். ஆனா உன்கிட்ட என்னென்னவோ மனோவியல் பிரச்சனைகள் இருக்குன்னு தோணுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஷேர்லி. அப்பப்போ உனக்கு ஏற்படுற டிப்ரெஷன், மற்றவர்களை திடுக்கிட வைக்கும் உன்னோட ரியாக்ஷன்ஸ், உன்னோட பெசிமிஸ்டிக் நடவடிக்கைகள் இதெல்லாம் நார்மலான ஒரு மனசுக்கு உரியது தானான்னு. நானாகவே வாழ நீ என்னை அனுமதிக்க மாட்ட போல இருக்கு. சத்யா சட்டென்ற முகத்தை உயர்த்தினாள். நான் அம்பேல். ஷேர்லி ஏமாற்றத்துடன் சொன்னாள். சத்யா தன் தலையை ஷேர்லியின் மடியில் வைத்தபடி சொன்னாள். இல்லடா, இனிமே நான் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். நல்ல பிள்ளையா வாழ பாக்குறேன். ஈவன் உன்கிட்ட கூட. ஷேர்லியின் கைகள் அவள் தலையை வாஞ்சையுடன் வருடின. சிக்னலை மீறி கிளம்பவிருந்த ஒரு ஸ்கூட்டர்காரரை பிடித்து நிறுத்தி கண்ணா பின்னாவென்று திட்டினார் கான்ஸ்டபிள். மற்ற வண்டிகள் சீறி பாய்ந்தன. சிகரெட் வேணுமா உனக்கு? பிலிப் நைனான் நெல்சன் செரியானிடம் பாக்கெட்டை நீட்டியபடி கேட்டான். ஜிப்சியின் இன்ஜினை அணைத்துவிட்டு நெல்சன் சிகரெட் பாக்கெட்டை வாங்கினான். அதில் இருந்து ஒன்றை எடுத்து உதட்டில் பொருத்தினான். அதற்குள் டிராபிக் குடைக்குள் நுழைந்த கான்ஸ்டபிள் எதிர்ப்புற வாகனங்கள் செல்லலாம் என்று கை காட்டினார். எபி சிகரெட் லைட்டரை தட்டி நெல்சனின் சிகரெட்டுக்கு நெருப்பு கொடுத்தான். அதற்குள் ஜிப்சிக்கு பின்னால் இருந்து கண்டபடி ஹாரன்கள் அலறின. நெல்சன் ஜிப்சியை ஸ்டார்ட் செய்து முன்புறமாக நகர்த்தினான். பின் சீற்றில் இருந்த மைக்கேல் தெருவை வேடிக்கை பார்த்தான். சட்டென்று எதையோ கண்டுபிடித்த மாதிரி அவன் கூவினான். நெல்சன், அங்க பாத்தியா? என்னத்த? அவள, அதான் நம்ம வண்டி டயர்ல காத்து பிடுங்கி விட்டவள. எங்கடா? 4 குரல்கள் ஏக காலத்தில் ஒலித்தன. அதோ போறா பார். ஜிப்சியை ஓவர்டேக் செய்து கடந்த கைனட்டிக் ஹோண்டா ஆட்டோ ரிக்ஷா ஒன்றை முந்தும் தீவிரத்தில் விரைந்தது. ஆமாம், சந்தேகமே இல்ல, அதே கைனட்டிக் தான். நெல்சன் ஒப்புக்கொண்டான். துரத்து விடாத, எபி சொன்னான். இளைஞர்களின் உற்சாகம் கூடியது. அவ இன்னும் நம்மள கவனிக்கல. ராக்கெட் மாதிரி போறத பார். விடாத விடாத. ஆட்டோ ரிக்ஷாக்களையும் கார்களையும் ஓவர்டேக் செய்து எதிரில் வரும் வாகனங்களை லாபகமாக ஒதுக்கிவிட்டு கைனெட்டிக் ஹோண்டா சீறி பாய்ந்தது. நெல்சனும் சளைக்காமல் துரத்தினான். எவ்வளவுதான் பறந்தாலும் கைனெட்டிக் ஹோண்டாவை நெருங்குவது சுலபமாக இல்லை. பெரிய பாலம் ஒன்றை நெருங்கும் போது போக்குவரத்து நெரிசல் சற்று குறைந்தது. நெல்சன் விடாமல் ஹாரனை அழுத்தியபடி ஒரு மாருதியையும் ஃபியட்டையும் ஓவர்டேக் செய்து ஹோண்டாவை நெருங்கினான்.
அடுத்த ஒரு சில வினாடிகளுக்குள் ஹோண்டாவுக்கு முன்னால் ஜிப்சியை ஒடித்து திருப்பினான். உடனே வேகத்தை கட்டுப்படுத்தி பாலத்தின் சுவரை ஒட்டி வண்டியை நிறுத்தினான். தாண்டி செல்ல வழியில்லாத கைனட்டிக் வேகம் குறைந்து பிரேக் இட்டு நின்றது. ஜிப்சியில் இருந்து 4 இளைஞர்கள் குதித்து இறங்கிய போதுதான் சத்யாவுக்கு நிலைமை புரிந்தது. உடனே ஹோண்டாவில் இருந்து இறங்கி பின்புறமாக வண்டியை திருப்ப முயன்றாள். ஆனால் அது காலம் கடந்த முயற்சியானது. அதற்குள் இளைஞர்கள் 4வரும் அவளை சூழ்ந்தனர். நாங்க யாருன்னு புரியுதா? நெல்சன் கேட்டான். சத்யா கொஞ்சமும் அசராதவளாக இடுப்பின் இருபுறமும் கைகளை ஊன்றி நிமிர்ந்து நின்றாள். வண்டியை ஓரங்கட்டி ஸ்டாண்ட் போடுமா? எபி கட்டளையிட்டான். சத்யா அசையவில்லை. எபி வண்டியை சுவரோரம் தள்ளிவிட்டு இக்னிஷியன் சாவியை எடுத்து தனது பையில் போட்டுக்கொண்டான். வண்டியை தூக்கி காயல போடுங்கடா, நெல்சன் கூறினான். மற்ற மூவருமாக சேர்ந்து கைனட்டிக்கை எடுத்து பாலத்தின் சுவர் மீது வைத்து ஸ்டாண்ட் போட்டனர். நாங்க இந்த தகர டப்பாவை தூக்கி காயலுக்குள்ள போட போறோம். நீ ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? நெல்சன் கேட்டான். சத்யா அவனை ஏற இறங்க பார்த்தாள். ஏறத்தாழ 6 அடி உயரம், அழகான இளைஞன், ஜீன்ஸ் டி-ஷர்ட், தலையில் கால்ஃப் விளையாடுபவர்கள் அணியும் தொப்பி. அதன் அகன்ற பகுதி பின்புறமாக திரும்பி இருந்தது. சத்யாவின் கண்களில் வெறுப்பு தோன்றியது. எதையும் சொல்ல வேண்டியது இல்லை. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்பாலஜி, எக்ஸ்கியூஸ், இப்படி எதுவுமே கூடவா? நெவர், தயக்கமின்றி ஒலித்தது அவள் குரல். எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ்? நோ. தள்ளி விடட்டுமா நெல்சன்? எபியும் மைக்கேலும் பிலிப் நைனானும் உற்சாகத்துடன் எந்த வினாடியிலும் கைனட்டிக்கை தள்ளிவிட தயாராக இருந்தனர். அந்த வழியாக சென்ற வாகனங்களில் இருந்தவர்கள் போகிற போக்கில் அங்கு என்ன நடக்கிறது என்று ஆவலுடன் கவனிக்கவும் செய்தனர். 4 இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டு அவளது வண்டியை தூக்கி காயலில் போடுவதாக சொன்ன பிறகும் சத்யாவிடம் எந்த விதமான பதற்றத்தையும் காணாத நெல்சன் வியப்படைந்தான். இன்னுமா உனக்கு எங்கள் அடையாளம் தெரியல? வியப்பு மாறாமல் கேட்டான். நல்லா தெரியுது. உன் வண்டியை காயல்ல தள்ளுறது எங்க ஐடியா. வெரி குட். நானும் புதுசா ஒரு வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன். நிஜமாவே இது பழசா போச்சு. பிக்கப் கம்மி, டைமிங் சரியில்லை, இன்ஜின்லையும் என்னென்னவோ ட்ரபிள் எல்லாம் இருக்கு. ரொம்ப கெட்டிக்காரிதான். உனக்கு வண்டி வேணும்னா ஒழுங்கா மன்னிப்பு கேள், விட்டுடுறோம். நீங்க கருணை காட்டி எனக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை. மரியாதைன்னு ஒன்னு இருக்கே, தெரியுமா? அதன்படி என்னோட வண்டிய கீழே இறக்கி கொடுத்துட்டு நீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆஹா, பிரமாதம். கிண்டலுடன் நெல்சன் அவளை ஏற இறங்க பார்த்தான். ஐஸ்கிரீம் பார்லருக்கு முன்னால நிறுத்தி இருந்த எங்க வண்டியோட காத்த பிடுங்கி விட்ட இல்லையா? அப்ப எங்க போச்சு இந்த மரியாதை? நான் தான் வண்டிய ஒதுக்கி நிறுத்துங்கன்னு சொன்னனே. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? தள்ளி விடட்டுமா? எபி ஆர்வத்துடன் கேட்டான். மிரட்டினால் பயப்படுபவள் அல்ல எதிரில் இருப்பவள் என்பது நெல்சனுக்கு விளங்கியது. நான் அவசரமா போக வேண்டியிருக்கு. சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவெடுங்க, சத்யா கூறினாள். நீ ஒரு பொண்ணுங்கிறதால சும்மா விடுறோம். அதனால நாம நட்போடவே பிரியிறோம். நீங்க சொல்ற நட்பெல்லாம் வண்டியை ஒழுங்கா கீழே இறக்கி ஸ்டாண்ட் போட்டு சாவியை என்கிட்ட கொடுத்த பிறகுதான். ஓகே ஓகே எபி, வண்டியை கீழே இறக்கிடு. நண்பர்கள் வண்டியை பத்திரமாக இறக்கி ஓரமாக நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டனர். உன் பேர் என்ன? அறிமுகப்படுத்திக்க விரும்புறவங்க முதல்ல தங்களோட பெயரை சொல்றது வழக்கம். முதல்ல உன் பேரை சொல்லு. நீ என்றது நெல்சனை சற்று எரிச்சல் படுத்தியது. முகம் சுளிக்காத. என்னை தடுத்து நிறுத்தினதுல இருந்து என்ன நீன்னு தான் சொன்ன. நீ என்னை விட உனக்கு வயசு அதிகமா? அப்படியே இருந்தாலும் 1 வயசு 2 வயசு தான் இருக்கும். நான் ஒரு பொண்ணுங்கிறதால அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நீ ஒரு ஆண்கிறதுக்காக என்னால உன்னை மேன்மையா நினைக்க முடியாது. கரெக்ட். வழிந்த அசட்டுத்தனத்தை மறைத்த நெல்சன் உரத்த குரலில் சிரித்தபடி சொன்னான். நாங்க நண்பர்களுக்குள்ள போடா வாடா நீங்கிறதெல்லாம் சகஜம். நெருக்கமான நண்பர்கள்னா கேட்கவே வேணாம். இருக்கலாம், ஆனா நாம இன்னும் நண்பர்கள் ஆகலை. மட்டும் இல்லாம என்னோட வண்டி சாவியை என்கிட்ட தர்ற வரைக்கும் நீங்க என் விரோதிகள்.
எபியின் கையில் இருந்த சாவியை வாங்கிய நெல்சன் அதை சத்யாவிடம் கொடுத்தான். இப்போ சண்டையெல்லாம் தீந்து போச்சு. ஐ எம் நெல்சன் செரியான். அவன் கை நீட்டினான். என் பேர் சத்யா. எந்தவித தயக்கமும் இன்றி அவள் அவன் கையை பிடித்து குலுக்கினாள். நெல்சன் தன் நண்பர்களையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தினான். இனி நான் கிளம்பலாம் இல்லையா? சத்யா ஸ்டாண்டை விடுவித்து வண்டியில் உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்தாள். உங்களோட அறிமுகப்பட முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். கையை உயர்த்தி வீசி காட்டிவிட்டு வண்டியை ஓட்டி சென்றாள் சத்யா. அவள் போவதையே பார்த்தபடி நின்றான் நெல்சன். அவுட் ஆயிட்டியடா நெல்சா. அவளை கண்டுக்காம விட்டிருந்தா மானமாவது மிஞ்சி இருக்கும், எபி சொன்னான். இருக்கட்டுமே, வித்தியாசமான ஒரு கேரக்டரை சந்திக்க முடிஞ்சதே, அது போதாதா? நெல்சன் சிரித்தான். ஐயோ, எப்பேற்பட்ட பார்ட்டி அது! வண்டியை தூக்கி காயல்ல போட போறோம்னு சொல்லியும் துளியாவது பதற்றம் தெரிஞ்சதா அதுகிட்ட? மைக்கேல் சொன்னான். அவளை அப்படியெல்லாம் சுலபத்துல விட்டுடலாமா எபி? இந்த அவமானத்துக்கு பழி வாங்க வேண்டாமா? நாம ஆம்பளைங்கன்னு அப்படித்தான் நிரூபிக்கணும். நெல்சன் தனியாத பகை உணர்ச்சியுடன் கூறினான். வேண்டாம்டா, அது நெருப்பு குடம், தொட்டா கை சுட்டுடும். அவளை கண்டுக்காம விட்டுறதுதான் புத்திசாலித்தனம். நெல்சன் மறுப்பது போல் தலையாட்டினான். அது முடியாது. அவ என்னை என்ன சொல்லி கூப்பிட்டாளுங்கிறத நீயும் தானே கேட்ட? அதுவும் நேரா என் முகத்தை பார்த்து அந்த திமிருக்கு ஒரு பதிலடி கொடுத்தே தீரணும். அப்படின்னா அப்பவே அவ கன்னத்துல ஓங்கி ஒரு அற விட்டுருக்கணும். அது வெறும் முரட்டுத்தனம். ஒரு பொண்ணுகிட்ட முரட்டுத்தனம் காட்டுறது ஆண்மை இல்லடா. சரி சரி, வா போகலாம். மைக்கேல் ஜிப்சியில் ஏறினான். தொடர்ந்து மற்றவர்களும் ஏறினர். டிராபிக் நெரிசலில் வண்டி ஓட்டும் போதும் நெல்சன் செரியானின் மனம் அது தொடர்பான தீவிர சிந்தனையிலேயே லயித்திருந்தது. ஷேர்லி ஜேக்கப் தாடையில் கை ஊன்றியவாறு நம்ப முடியாதவளாக சத்யாவையே பார்த்தாள். அப்ப அவ்வளவுதானா சமாச்சாரம்? சத்யா தலையணையை எடுத்து மடியில் வைத்தாள். அவனுங்க துரத்திட்டு வந்தபோது உனக்கு பயமே வரலையா சத்யா? அவனுங்க என் பின்னால வரத நான் கவனிக்கவே இல்லையே. பார்த்திருந்தா அவங்களுக்கு நான் இந்த சிட்டிய சுத்தி காட்டி இருப்பேன். அவனுங்க வளைச்சிட்ட பிறகும் உனக்கு பயமே வரலையா? நீ சொன்னது என் ரத்தத்திலேயே கிடையாது ஷேர்லி பொண்ணே. மரண பயம் தானே எல்லாத்தையும் விட பெருசு. அதுக்கே நான் பயப்படலேனா வேற எந்த பயம் இருக்க போகுது? அவனுங்க உன் வண்டிய காயலுக்குள்ள தள்ளி விட்டுருந்தா ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்டலுக்கு வந்திருப்பேன். அப்ப வண்டி, இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு கைநட்டி ஹோண்டாவிலியா இருக்கு? இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் விலை இருக்கிறதாச்சே. நான் சுவரை ஒட்டியே நின்னுட்டு இருந்தேன். ஒருவேளை அவங்க வண்டியை தள்ளி விட்டா அது தண்ணிக்குள்ள எப்படி விழுதுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்காக. 4 புறமும் தண்ணி மேற்புறமா சிதறி பார்க்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க ஜார்ஜ் அண்ணன் இந்த மாதிரி உயரத்துல இருந்து பெரிய பெரிய கல்லுகளை தூக்கி தண்ணியில போடுவார். அது எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும் தெரியுமா? அதையெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு அலுக்காது. இதுக்கு பேருதான் பைத்தியம். சரி, வண்டி எங்கேன்னு வீட்டுல கேட்டா நடந்ததை நடந்தபடியே சொல்லுவேன். அதுக்கு பதிலா ஒரு வண்டி வாங்கி தரணும்னு டிமாண்ட் வைப்பேன். அவங்களும் எதுவும் சொல்லாம அப்படியே புதுசா இன்னொரு வண்டியை வாங்கி கொடுத்துடுவாங்களாக்கும். கொடுக்காம கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் சொத்து என் பேர்ல இருக்கே. அப்படின்னா நீ இளவரசி மாதிரி நீ உங்க ஊர்லயே சௌகரியமா இருக்கலாமே. எதுக்காக இங்க மூட்டை கொசுக்கடி எல்லாம் தாங்கிட்டு பாழா போன மெஸ் சாப்பாட்டை தின்னுகிட்டு காலம் தள்ளுற? உனக்கு என்ன குறை? ரெக்கை இல்லாத குறைதான். ரெக்க மட்டும் இருந்தா நான் இங்க இப்படி இருப்பனா? கடலுக்கு மேல, மலைகளுக்கு மேல, சமவெளிகளுக்கு மேல அப்படியே பறந்துட்டு இருப்பேன். எப்போதாவது ஒரு தடவை உன்னை இந்த மாதிரி கிள்றதுக்காக மட்டும் கீழே இறங்கி வருவேன் என்ற சத்யா ஷேர்லியின் கையில் வலிக்கும் அளவு கிள்ளி விட்டு உரத்த குரலில் வாய்விட்டு சிரித்தாள். அந்த வார கடைசியிலும் சத்யா வீட்டுக்கு போகவில்லை. அதனால் ஷேர்லியும் தனது வீட்டுக்கு போகவில்லை. ஞாயிற்றுக்கிழமை மதியத்தில் சத்யாவை பார்க்க வந்தான் ஜார்ஜ் குட்டி. ஊர்ல எல்லாரும் சௌக்கியம்தானே? எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிட்டு நல்லா தானே இருக்காங்க? சத்யா கேட்டாள். நீ ஏன் இந்த வாரம் வீட்டுக்கு வரல? என்ன விஷயம்? புதுசா வேற ஏதாவது மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கீங்களா?
இருவரும் ஹாஸ்டலின் நீண்ட வராந்தாவில் நடந்தபடி பேசினர். நீ அதை கிளறாம இருக்கிறது நல்லது. அந்த அவமானம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறைஞ்சிடுமா? இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க ஜார்ஜ் அண்ணா. இந்த குட்டியூண்டு தங்கச்சியை பார்த்து குசாலம் விசாரிக்க நீங்க வரல, அப்படித்தானே? நீ இந்த மாதிரியெல்லாம் பேச பேச எனக்கு... சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. மாதா கோயில் பக்கத்துல 30 சென்ட் துண்டு நிலம் ஒண்ணு கிடக்கே. ஆமாம், அங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம்னு ஐடியா. அதுக்கு பணம் ஏராளமா தேவைப்படுமே. பேங்க்ல லோன் கிடைக்கும். அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூட தயார். நீ அதை என் பேருக்கு மாத்திட்டா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். நீங்க லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுங்க, நான் வேணும்னா கையெழுத்து போட்டு தர்றேன். அப்புறம் அதுக்காக நீ அலையணும், அப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாமேன்னு தான் என் பேர்ல அந்த துண்டை எழுதி கொடுக்க சொல்றேன். அப்பா கிட்டையும் மற்ற அண்ணனுங்க கிட்டையும் பேசிட்டேன். அவங்களுக்கு இதுல ஆட்சேபனை கிடையாது. ஆனா நான் ஆட்சேபனை பண்றேனே, அங்கதானே இருக்க பிரச்சனையே. அந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே உன் பேர்லயே கிடந்துட்டா மட்டும் என்ன ஆயிட போகுது? எதுவும் ஆகிடாதுதான். அது நம்ம அம்மாவோட சொத்து. நம்ம எல்லாருக்கும் அதுல சம உரிமை இருக்கு. தனியா எனக்கு எந்த ஒரு சொத்தும் தேவையில்லை. அப்புறம் என்ன, எழுதி கொடுத்துட வேண்டியது தானே? அண்ணா, நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப தாறுமாறா குலைஞ்சு போச்சு. அத முதல்ல சரிப்படுத்திக்கிறேன். சரி ஆயிட்டா அடுத்த நிமிஷம் சொத்துக்களை எல்லாம் முறைப்படி எழுதி கொடுத்துடுவேன். அந்த 30 சென்ட்டும் உங்களுக்கே தான்னு வச்சுக்கங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இப்ப என்ன விலை கிடைக்கும் அதுக்கு? இப்ப விலை கொஞ்சம் கம்மி தான். சென்ட்டுக்கு 50,000 கிடைக்கும். அப்படின்னா 30 சென்ட் இன்டூ 2 60, அதாவது 60 லட்சம் ரூபாய். இது என்ன கணக்கு? சென்ட்டுக்கு 50,000னா 30 சென்ட்டுக்கு எப்படி 60 லட்சம் வரும்? அதுதான் என்னோட கணக்குல இருக்கிற தகராறு. என்னோட கணக்கு டேலி ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். பரவாயில்ல, இதையெல்லாம் சரி பண்ணிடலாம். அதுக்குள்ள நீங்க யாரும் குறுக்கு வழியில உள்ள புகுந்துடாம இருந்தா போதும். ஜார்ஜ் குட்டியின் முகம் இருண்டது. நீ என்ன கண்ணாமூச்சி காட்டுறியா? நான் ஒன்னு கேட்கட்டுமா அண்ணா? சிட்டிக்குள்ள இதை விட பரபரப்பான இடத்துல உங்களுக்கு ஒரு துண்டு நிலம் இருக்கே. இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை அங்க கட்டினா என்ன? அங்க ஒரு லாட்ஜ் கட்டுறதா ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. அப்போ முதல்ல அந்த வேலை நடக்கட்டும். எல்லா லோன்களையும் ஒன்னா எடுத்துட்டா அடைக்கிறதுக்கு கஷ்டமாச்சே. உனக்கே அந்த கவலை, அதை நான் பாத்துக்கிறேன். அண்ணா, நம்ம அப்பா எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு சொத்துக்களை பிரிச்சு கொடுத்திருக்கார். நீங்க வசதியா வாழ அதுவே தாராளம். என்கிட்ட இருக்கிறத ஒரு போனஸா நினைச்சுக்கங்க. அதை நானாவே தருவேன். நீங்க கேட்க வேண்டியதே இல்ல. ஜார்ஜ் அவளை ஊன்றி பார்த்தான். அப்ப நீ எழுதி தரமாட்ட? தருவேன், ஆனா இப்ப இல்ல. சரி, நான் வர்றேன். அவன் கோபத்துடன் காரை நோக்கி நகர்ந்தான். சத்யா அவனை பின்தொடர்ந்தாள். அவன் அதற்குள் காரை ஸ்டார்ட் செய்திருந்தான். எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லுங்க. ஆ, சொல்றேன். அவன் காரின் கருப்பு கண்ணாடியை உயர்த்தியதுடன் உட்புற காட்சி மறைந்தது. கார் சீறி விரைந்தது. சத்யா அறைக்கு திரும்பி வந்ததும் ஷேர்லி கேட்டாள், யார் வந்திருந்தாங்க? ஜார்ஜ் அண்ணா. வீட்டுக்கு வரலன்னு தேடி வந்தாரா? அதெல்லாம் கிடையாது. என் பேர்ல இருக்கிற ஒரு துண்டு நிலத்தை அவர் பேருக்கு மாத்தி தரணுமாம். அப்புறம் கோவிச்சுக்கிட்டு போயிட்டார். நீ ஏன் இப்படி எல்லாத்தையும் பிடிவாதமா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற? கொடுத்துட வேண்டியது தானே? இந்த ஒரே ஒரு பலத்துலதான் இந்த நடுக்கடல்லையும் நான் தத்தளிக்காம நிக்க முடியுது. ஏன் படகும் எங்கேயாவது கரை சேர்ந்து விடட்டுமே. அவங்கதான் அப்பப்போ உனக்கு கரையை காட்டுறாங்களே, ஆனா நீதான் கரை ஏற மாட்டேங்கிற. அவங்க காட்டுறதெல்லாம் பிரம்மாண்ட கரைகள். எனக்கு சின்னதா பசுமையான ஒரு கரை போதும். சத்யா பேச்சை முடித்தாள். மழை பெய்து ஓய்ந்த மாலை நேரமானதால் பார்க்கில் கூட்டம் குறைவாக இருந்தது. தொலைவில் தெரியும் தீவையும் நீர்ப்பரப்பையும் இணைப்பதற்காக கட்டப்பட்ட வண்ணமயமான வளைவு போல் வானவில் தென்பட்டது. அதற்கு கீழே படகுகள் போய் வரும் காட்சி பார்க்க மிக அழகாக இருந்தது. வானவில்லின் மேற்புறம் நேவியின் ஹெலிகாப்டர் ஒன்று பறந்து போனது. கடலை நோக்கி கப்பல் ஒன்று நகர்ந்தது. துறைமுக பகுதியில் படகுகள் வந்தும் போயும் ஊர்ந்தன. வேர்க்கடலையை குறித்தபடி சத்யாவும் ஷேர்லியும் பார்க்கின் ஒரு மூலையில் இருந்த கட் சுவரில் அமர்ந்திருந்தனர். ஷேர்லி அடிக்கடி கை கடிகாரத்தை பார்த்தாள். நீ என்ன ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்ட மாதிரி இருக்க?
சத்யா கேட்டாள். மணி என்ன ஆச்சுன்னு பாரு. மேட்ரனோட வாயில இருந்து விழறதையெல்லாம் கேட்டுக்க நான் தயாரா இல்ல. வா, இன்னைக்காவது நேரத்தோட போகலாம். எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் இங்க இப்படியே உட்கார்ந்திருக்கணும் போல இருக்கு. மழை பேஞ்சு ஓஞ்ச தெளிவான வானம், நனைஞ்சு குளிர்ந்த மண், இதை விட எனக்கு பிடிச்ச சூழ்நிலை வேற எதுவுமே கிடையாது. சத்யா வில் போன்ற வடிவத்தில் பறந்து செல்லும் பறவைகளை வேடிக்கை பார்த்தாள். வானவில் கரைந்து கொண்டிருந்தது. ஹலோ சத்யா! பின்புறத்தில் இருந்து ஒரு குரல். சத்யா மெதுவாக தலையை திருப்பி பார்த்தாள். கம்பீரமாக புன்னகைத்தபடி நின்றிருந்தான் நெல்சன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.